ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை கொடுத்துச்சு. ஆக்சுவலாக வந்து என்னோடய வியூ வந்து காலையில் அப்பர் சைடு இருந்தது, அதாவது பையிங் சைடுக்கான பிளான் பண்ணிங்க அப்படின்னு. பையிங் சைடு வந்து ஸ்மால் எஸ்எல் ஒன்று ஹிட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு நம்ம ப்ரைம் குரூப்லேயும் சொல்லிவிட்டேன். ஃப்ரீ குரூப்பில் நீங்கள் மெசேஜ் எதுவும் பண்ண முடியல, சாரி ஃபார் தட். இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா வரலும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அப்சைடுக்கான மூமெண்ட், நல்ல ஒரு ப்ரைஸ் ரிகவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி டேவோட ஹையை பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்து சில மூமெண்டம் கொடுத்துச்சு. ஆனால் அந்த மூமெண்டம் வந்து ஸ்டேபிள் ஆகலை. ஆக்சுவலாக பிளான் 25 120 வரலும் ப்ரைஸ் மேலே மூமெண்ட் ஆகணும் வந்தது, ஆனால் மூமெண்ட் ஆகலை. திரும்ப இன்னொரு டைம் பையர்ஸ் மார்க்கெட்டை புஷ் பண்ணாங்க, எதுவும் வந்து சக்ஸஸ் கை கொடுக்கல. எல்லாம் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வந்துருக்கு. கீழே வந்து பேட்டர்ன் க்ரியேட் ஆகணும்னு ஆல்மோஸ்ட் எல்லாம் வெளியே காஸ்ட் டு காஸ்ட் கீழே வந்துட்டாங்க. இதில் டவுன் சைடு மூமெண்டம் வந்து கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே வந்து டவுன் சைடு மூமெண்டம் வந்துச்சு. ஓகே, 2 மணிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டவுன் சைடு மூமெண்டம் வந்துச்சு. டவுன் சைடில் வந்து எனக்கு பிளான் கிடையாது. அதாவது மார்க்கெட் வந்து அகைன் இந்த டவுன் கீழே போனால் எனக்கு செல் சைட் பிளான் எதுவும் இல்லாதனால நம்ம டவுன் சைட் பிளான் எதுவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. ரீசன் என்னென்னா கேப் ரீஃபில் ஏரியாவும் ஒரு அப் ட்ரெண்டில் மேலே போயிட்டுருக்கலாம். கேப் ரீஃபில் ஆகுமா இல்லையா அப்படின்னா உங்களுக்கு நேற்றோட வீடியோ சொல்லியிருந்தேன். உங்களுக்கு டவுன் சைடு வந்து கீழே கேப் ஃபீல் ஆகணும். கேப் ஃபில் ஆனோட எது அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்துடுறாங்க. இது வந்து டெய்லி சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே, டெய்லி சார்ட்டில் வந்து இப்போ எது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே பிரேக் அவுட் நடந்ததோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். இந்த 25,600 இருக்குங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சு, பிரேக் அவுட் கொடுத்தா ரீடெஸ்ட் வரணும். ஸோ ரீடெஸ்ட்காக மேபி ப்ரைஸ் வரலாம் ஒரு நாட்கள். ஏன்னா வந்து கண்டினியூவாக வந்து மேலே போகாது, ஏன்னா இங்கேருந்து ரேலி கொடுத்துச்சு. ஸோ இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட்டும் வந்து கொஞ்சம் எடுக்கும் ப்ரைஸு. இந்த 25,600 வரலும் ஒரு ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்னொரு 200-300 பாயிண்ட் டவுன் சைடு வரலாம். அதுக்கு டவுன் சைடுனா உடனே நாளைக்கே வந்துடுமா அப்படின்ற கேள்வியில் மேபி இதில் சின்னதாக கரெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு க்ரீன் ரெட் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வைக்கன்னு கண்டினியூ ஆகலாம். ஆனால் மொத்தத்தில் வந்து இந்த ரேலி வந்து இந்த 26,400 அந்த ரேஞ்செலாம் தாண்டி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அப்போ இன்ட்ரேடேல இது எப்படி சார் நம்ம பிளான் பண்ணுறது? இப்போ வந்து டே சார்ட்டில் சொல்லிட்டீங்க. இப்போ இன்ட்ரேடேக்கு நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரேடேல பார்த்தீங்கன்னா கேப்பை வந்து ரீஃபில் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ஜோனுக்கு உள்ள திரும்ப வரும் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த 25,800லேருந்து 25,900க்குள்ளே மார்க்கெட் நாளைக்கு ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ரேலி வந்து கொடுத்துச்சு, சின்னதாக ஒரு பேஸ் அமைச்சிச்சு, அகைன் பிரேக் அவுட். ஸோ ஒரு சின்னதாக கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குமா இல்லை டவுன் சைடு வந்து நம்ம கரெக்ஷன் கண்டினியூ 25,600 தொடுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இல்லை கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆகுது, ஹையர் ஃபார்மேஷன் ஆகுது, வெயிட் பண்ணி டிசிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன பண்ணோன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதா லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்போ என்ன சார் பிளான் பண்ணலாமா? அப்போ எதுக்கு பையிங் சைட் பிளான் பண்ணலாம், டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மார்க்கெட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இது மார்க்கெட் முடிய டைமில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பையர்ஸ் ஆல்ரெடி இங்கே ஸ்டேபிளாக மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருக்காங்க. இந்த கேப் ரீஃபில்லும் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னா மார்க்கெட் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை சார் மார்க்கெட் வந்து இன்னும் கண்டினியூ வந்து செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ க்ளோசிங் கொடுக்குறாங்க அப்படின்னப்போ நம்ம 25,600 நெக்ஸ்ட் லெவலில் வந்து நம்ம அடுத்த டார்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் கூட சேம் பேட்டர்ன் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க, அது கேப் அப்பில் வந்து கொஞ்சம் மூமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்பர் சைடு. ஆனால் அது பெருசாக மூமெண்டம் இல்லை. உங்களுக்கு 58,600லாம் சொல்லியிருந்தேன், அந்த இதில் போகல. இன்னும் 58,700 58,600 ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் மேலே மூமெண்ட் ஆச்சு. அங்கேருந்து கீழே கரெக்ஷன் வந்து இது சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஏரியாவாக அமையும். இந்த 57,900 57,800 இந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா ப்ளஸ் 200 EMA லைன் வந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி பேங்க்கில். ஸோ அப்போ இந்த இதில் வந்து ப்ரைஸு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து ஒரு அப் சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். ஓகே, அப்போ டவுன் சைடு இதில் எதுவும் இல்லையா சார் பேங்க் நிஃப்டியில் கூட அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். டவுன் சைடு இப்போதைக்கு ப்ரெசென்ட் எதுவும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனால் இது ஸ்டேபிளாக இல்லையா அப்படின்றது தெரில. அதாவது இந்த பிரேக் டவுனில் நம்ம ஷார்ட் பண்ணலாமான்ற கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக அமையும். இதெல்லாம் ஒரு சப்போர்ட் ஏரியா அமையும். ஸோ அந்த சப்போர்ட் ஏரியா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறது பாருங்கள். இந்த 200
என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்குதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு அப்பர் சைட் பிளான் பண்ணலாம். இல்லை இந்த 200 EMA பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா பிளான் வந்து அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஏரியா பிரேக் டவுன் ஆகாத வரலாம் எந்த பிளானும் பண்ணாதீங்க. ஏன்னா ஜஸ்ட் இது பிரேக் டவுன் ட்ரெண்டு பிரேக் டவுன் கொடுத்தா நம்ம ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது கீழே வந்துட்டு உங்கள் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு மேலே பிடிச்சினா அகைன் வந்து ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளானை பண்ணிக்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸும் கேப் ரீஃபில் வந்து கம்ப்ளீட் முடிச்சிட்டாங்க. கேப் ரீஃபில் முடிச்சுட்டு இந்த கன்சாலிடேஷன் ஏரியாவுக்கு உள்ளே வராங்க. இப்போது இங்கே பையர்ஸ் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணுறாங்களே, இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கவங்களும் எந்த டிசிஷன் எடுக்காதீங்க இந்த இடத்துல. ஓகே, மார்க்கெட்டு இந்த இதில் ஒரு பேட்டர்னுக்கு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தால் இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எதுவும் பண்ணாதீங்க. பிளான் இதில் அப்பர் சைடு எதுவும் பிளான் பண்ணாதீங்க. இந்த பர்டிகுலர் இந்த ஜோனில் இருக்க சொல்லி எதையும் ஒரு ஹையை பிரேக் பண்ணாமல் லோயர் இப்படியே ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த பிளானும் பண்ணாதீங்க. இந்த இடத்துல சும்மா அமைதியாக இருந்துருங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணி மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு இதே இந்த இடத்துலையும் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி சேம் அதே தான் இங்கேயும். இந்த இடத்துல ட்ரெண்டிங் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்து கேப் ரீஃபில் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து எதுவும் பிளானும் பண்ணாதீங்க. இந்த இடத்துல ஒரு வேளை இங்கே ஷார்ட் பண்ணி இந்த ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.